லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் திரையரங்குகளில். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சங்கரன். நாளை முதல் வேட்பாளர் நேர்காணல் நடத்தப்படும் என்று பாமக தலைவர் அன்புமணி அறிவித்திருக்கிறார். NDA கூட்டணியில் இணைந்து தேர்தலை சந்திக்க உள்ளதாக ஏற்கனவே அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் தற்பொழுது இந்த அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் நாளை முதல் ஜனவரி 30ஆம் தேதி வரை அன்புமணி நேர்காணல் செய்ய இருக்கிறார் என்று முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சங்கரன். சங்கரன், வணக்கம். இந்த நேர்காணல் குறித்து நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்களை விரிவாக பதிவு பண்ணுங்க. வணக்கம் பார்த்திபன். பாட்டாளி மக்கள் கட்சியில உட்கட்சி பூசல் உச்சத்தில் இருந்தாலும் கூட பாமக தலைவர் அன்புமணியை பொறுத்தவரை கட்சி சின்னம் இரண்டும் தன்னிடம்தான் இருக்கிறது என்பதை திடமாக நம்புகிறார். சட்டப்பூர்வமாகவும் தன்னிடம்தான் இருக்கிறது என்ற தகவலையும் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார். இப்படிப்பட்ட சூழலில் சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்வதற்கான பணிகளில் தீவிரமாக செயல்பட்டு வருகிறார். ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி NDA அணியில் இணைந்திருக்கிறது. இந்த நிலையில கூட்டணியில் இணைவதற்கு முன்னதாகவே டிசம்பர் மாதத்திலேயே கட்சி நிர்வாகிகளிடமிருந்து அன்புமணி விருப்ப மனுக்களை பெற்றார். டிசம்பர் 14ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை விருப்ப மனுக்களை அவர் பெற்றார். தமிழகம் மற்றும் புதுச்சேரி சேர்த்து 500க்கும் அதிகமான நிர்வாகிகள் விருப்ப மனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில் கட்சி தேர்தலில் போட்டியிட விண்ணப்பித்தவர்களுக்கான நேர்காணலை நாளை காலை 10 மணிக்கு சென்னை அடுத்த பனையூரில் உள்ள அலுவலகத்தில் அன்புமணி துவக்குகிறார். நாளை காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை தினமும் வரக்கூடிய 30ஆம் தேதி வரை இந்த நேர்காணல் என்பது தொடர்ச்சியாக நடைபெற இருக்கிறது. தமிழகத்தில் அனைத்து 234 தொகுதிகளுக்கும் விண்ணப்பித்தவர்களுக்கான இந்த நேர்காணலை அன்புமணி நடத்துகிறார். இந்த நேர்காணலின் போது யாரை வேட்பாளராக அறிவிப்பது என்பது குறித்தும் அவர் இறுதி செய்கிறார். அதாவது கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் ஒருங்கிணைந்த பாமகவிற்கு 23 சட்டப்பேரவை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. அதில் 5 தொகுதிகளில் பாமக வெற்றி பெற்றது. இந்த நிலையில் தற்போது NDA அணியில் அன்புமணி இணைந்திருக்கக்கூடிய நிலையில் அன்புமணிக்கு 18 சட்டப்பேரவை தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா இடமும் உறுதி செய்யப்பட்டிருப்பதாக ஏற்கனவே தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஆனாலும் கூட அதிகாரப்பூர்வமான தகவல் வெளிவந்த பிறகு அது எல்லாம் உறுதி செய்ய முடியும். இப்படிப்பட்ட சூழலில் கடந்த தேர்தலில் போட்டியிட்ட 23 தொகுதிகளில் இருந்துதான் முக்கியமான தொகுதிகளை கேட்டுப் பெறுவதற்கு அன்புமணி முடிவு செய்திருக்கிறார். எனவே இந்த தொகுதிகளில் யார் யார் வெற்றி வேட்பாளர்கள் என்பதை நாளை துவங்கக்கூடிய அந்த தொடர் நேர்காணல் மூலம் அவர் இறுதி செய்வார் என்ற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. மாநில நிர்வாகிகள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன், மாநில பொருளாளர் திலகபாமா, அதேபோடைய கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் பாலு உள்ளிட்ட பல்வேறு மாநில நிர்வாகிகளும் இந்த தேர்தலில் போட்டியிட இருக்கிறார்கள். அவர்களுக்கான தொகுதி என்ன என்பது குறித்தெல்லாம் விரிவாக இந்த நேர்காணலின் போது அன்புமணி இறுதி செய்ய இருக்கிறார். இதுதான் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவல். பாசிபன், நன்றி சங்கரன், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் திரையரங்குகளில்.